ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நேற்று எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காசிமேட்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறா, அதுக்கப்புறமா வந்து சங்கரா மீன், அப்புறம் நண்டு கொஞ்சம் வாங்கிட்டு காசிமேடு மீனுனாலே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி உடனே க்ளீன் பண்ணிடுமா அப்படின்னாங்க. சரி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியானது என்ன பார்த்திங்கன்னா எறா க்ளீன் பண்ணுறது தான். சரி இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எறா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எறா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சும்மா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதுக்கு தலையை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஓடு மாதிரி இருக்கும்ல அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வேஸ்ட்டையும் நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இதில் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நானும் எங்கள் பையனும் சேர்ந்து தான் இதை எடுத்தோம். அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சங்கரா மீன் கழுவலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். சங்கரா மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மீன் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செவில் பார்த்து தான் கண்டுபிடிப்போம். நல்லா செவில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்படி தான் எனக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் பார்க்கும்போது வந்து அந்த செவிலை வந்து நீக்கிட்டு பார்க்கணும், அங்கே வந்து நல்லா ரெட் கலரில் சிவப்பாக இருந்துச்சுன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிம்பாங்க. இதில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்து. என்னோட மீன் வந்து பிடிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே கல் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா. இல்லாட்டி சில மீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும், அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எப்படி இருக்கும், எப்போ உள்ள மீன் அப்படின்னு கூட நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழம்பு வச்ச பிறகு கூட உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து நான் இதை மேலே இருக்கக்கூடிய செதில்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பகுதி அப்புறம் வால் பகுதின்னு எடுத்துகிட்டு முதல்ல வந்து வால் பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள இருக்க வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தலைப்பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மீனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோடய ஸ்மெல்லு வந்து எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் வாங்கினதும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிடணும். அதை வந்து ரொம்ப லேட் பண்ணவே கூடாது. லேட் பண்ணோன்னா அதில் வந்து திரும்ப அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு வந்து அந்த குழம்புக்கு அந்த டேஸ்ட்டே வராது. அதனால் எப்போ நம்ம மீன் வாங்கினாலும் அதை வந்து உடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடணும். இப்போ தானங்க நமக்கு ஃப்ரிட்ஜெலாம் வந்திருக்கு. நம்ம க்ளீன் பண்ணதும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம். முன்னாடிலாம் யாருங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு தான் வச்சுருவோம். இன்னொன்று அவங்க வந்து நம்ம இப்போல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி 2 நாள் அப்படி வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்பப்போ வாங்கி போய் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா டெய்லி மீன் வந்துடும். ஏன்னா வந்து நம்ம வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால டெய்லியுமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இந்த மாதிரி வாங்கி வைக்கிற வேலையே இருக்காது. காலையிலே கொண்டு வருவாங்களா, அப்படியே சமைப்பாங்களா, காலையிலேக்கும் அதுக்கப்புறமா வந்து காலைல சமையல் வந்து எதாவது டிஃபன் பண்ணாங்கன்னா நைட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டுக்கும் மதியத்துக்கும் வந்து ஒரே குழம்பு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து கிராமப்புற சைடில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து வாங்குறது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த வந்து அவங்க 2 நேரம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெய்லியும் ஒரே மீன் வராது, மாறி மாறி வரும். அதனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். டெய்லியுமே மீன் சாப்பிடணும். உண்மையாகவே மேரேஜ் ஆன புதுசுலலாம் என்னால் இதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நம்மளை சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து மீன்லேயே பிறந்து வளர்ந்து மீன்லேயே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி தான். நம்ம வந்து மீன் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோமாங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மீன்லேயே அதிகமாக சாப்பிட்டோம். இங்கே வந்து எப்போவாவது தான் மீன் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காதா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் நமக்கு வந்து நல்லாவே பழகி போயிடுச்சு. நம்ம அதுக்கு தகுந்தாரு நம்ம மாறிக்கிட்டோம். இப்போ எப்போவாவது வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் ஊருக்கு போனால் எப்பவும் மீன் தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ அப்படியே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மீன் கழுவுனதுமே நம்ம வந்து சிங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சமையல் ருசி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸை கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.